அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சிவில் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது NHAIலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் இன்ஜினியர். ஸோ இது என்ன மாதிரியான வேக்கன்சி, ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நாம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ பெருசாக இதை பற்றி சொல்லணுன்றது இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் NHAI இருக்கும். அதில் வேக்கன்சியில் கரண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் பார்க்கக்கூடியதில் ரெண்டாவதாக இந்த இது இருக்குது தெரியுமா? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஓப்பன் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ஓப்பன் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வியூ சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். ஸோ இதில் தான் நீங்கள் அப்ளிகேஷனுக்கான இது இருக்கும். ஸோ அதை நோட்டிஃபிகேஷன், ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், அப்புறம் இந்த லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்குது கூடிய லொக்கேஷனுக்கு தான் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. இதில் சென்னைலாம் இல்லை, பட் ஆனால் ஆல் இண்டியா லெவலில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இதோடைய லாஸ்ட் டேட் சப்மிஷன் அப்படின்றது 25 இந்த மாதம். ஸோ ஈவினிங் வந்து 5 PM வரை. ஸோ அதுதான் வந்து அவங்க இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எப்படி எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கன்றதை கொடுத்துருக்காங்க. அது மூலிமா தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயின். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கலாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9 நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு சேலரி வரும் அப்படின்னா 60,000 per month. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க ஃபார் 1 year. ஸோ இது இப்போதைக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் மஸ்ட்டு அலாங் வித் கேட் ஸ்கோர் 2021. ஸோ இதுவும் வந்து மஸ்ட்டு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரோட் செக்டர் ஆர் ப்ரிஃபர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கண்டிப்பாக. மூணாவதுன்றது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ஓரியன்டாக இருக்கவங்கள ப்ரிஃபர் பண்ணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் மேலே சொன்னது தான். ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் டேட் ஆஃப் இன்டர்வியூக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது 1 year நான் இதை பிஃபோராகவே சொன்னேன். ஸோ எத்தனை லீவ் வரும், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அதாவது அப்ளிகேஷன்றது நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நிறையா வந்து அப்ளிகேஷன் வருது அப்படின்னா கேட் ஸ்கோரில் யார் மார்க் அதிகமாக எடுத்துருக்காங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அனுப்பக்கூடியதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூன்றது சர்டன் லொக்கேஷனில் நடக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் கலந்துக்கிட்டு அதுக்கடுத்து தான் வந்து இந்த போஸ்ட்டை சம்மந்தப்பட்டது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அது வந்து போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட் ஆர் ஹேண்ட் டெலிவரி, ஸோ 3மே இருக்குது. ஸோ இது வந்து 25 லாஸ்ட் டேட். ஸோ இதுதான் 25 லாஸ்ட் டேட். ஈவினிங் 5 PM வரணும். ஸோ அப்ளிகேஷனில் வந்து அந்த என்வலப்பில் வந்து என்ன கண்டெயின் ஆகிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இமெயில் ஃபேக்ஸில் அனுப்புகிறத வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாக தான் அனுப்பணும். ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதான் நான் பிஃபோராகவே சொன்னேன். ஸோ இந்த லொக்கேஷன் தான் நடக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நடக்குதுன்னு இன்டர்வியூ நடக்கிறத நான் சொல்லலை, இந்த இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றது இங்கே குறிப்பிட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் இது இருந்தது. ஸோ இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்காக. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேஜ் இப்போ வரக்கூடிய இந்த 2 பேஜுன்றது தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ ரெகுலராக எப்போவும் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிக்ளேர் பண்ணிவிட்டு. ஸோ உங்கள் இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட் ஸ்கோர் உள்ளவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.
நன்றி, வணக்கம்.